ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் மல்டி தமிழ் சேனல் நான் உங்கள் மல்டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடிப்பில் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா படம் எப்படி இருக்குந்தாங்க பார்க்க போகிறோம். உண்மையிலே ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தோட ஜென்ரேஷன்னா அது இந்த படத்தோட ஜென்ரேஷன் தாங்க சொல்லலாம். ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். காமெடி, ஃபைட்டு, பாட்டு, கொஞ்சம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு படம் தான் ஃபெஸ்டிவலுக்கு தேவைன்னு நான் சொல்லுவேன். அதே காம்பினேஷனில் வந்திருக்கிற இந்த படம் இன்றைக்கி ஒரு பிளாக் பஸ்டர். 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த ஒரு ஆவரேஜ் படமாக இருக்குமோ என்னவோ, பட் இன்றைக்கி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான காரணம் இந்த படம் ரிலீஸ் ஆன சூழ்நிலை. ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே ஒன்று ஆக்ஷன் படமாக இருக்கும், இல்லை அட்வைஸ் பண்ணுற படமாக இருக்கும், இல்லை சமூக பிரச்சனைகளை பற்றி பேசின படமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப எல்லா வகையான ஆடியன்ஸும் போய் பார்க்குற மாதிரி படம்னு சொன்னால் பெருசாக ரிலீஸ் ஆகவே இல்லை. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு படம் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த குறைய இந்த மதகஜ ராஜா இன்றைக்கி போக்கியிருக்குங்க. இந்த படம் இன்றைக்கி ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் தமிழ் சினிமாவில் இருக்கிற காமெடி பஞ்சம்னே சொல்லலாம். கடைசி காமெடியனான சந்தானம் ஹீரோவாக நடிக்க போனதுனால அவருக்கு அப்புறம் வந்த எந்த காமெடியனுமே மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஸோ அதனால் சந்தானத்தை நம்ம திரும்ப காமெடியனாக பார்க்குறப்ப நமக்குள்ளே வர்ற அந்த சந்தோஷம், அதோட வெளிப்பாடு தான் இந்த படத்தோட வெற்றினே சொல்லலாம். என்னடா இவன் கதையை பற்றி சொல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? சுந்தர் சி படத்தில் கதைன்னு என்னங்க பெருசாக இருக்க போகுது. ஹீரோ இருப்பார், அவரை சுற்றி இருக்கிற யாருக்காவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி மீட்டாருன்றது தான் சுந்தர் சியோட ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஷாலுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, அப்புறம் நம்ம சந்தானம். இதில் சடகோபன் ரமேஷ் அந்த நிதின் சத்யாவுக்கு வில்லனால் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அந்த 2 நண்பர்களை எப்படி காப்பாற்றினாருன்றது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த கதையை இவங்க செகண்ட் ஹாஃபில் தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சீனை கொண்டு போன மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன இடையிடையில் ஹீரோயினிங் வருவாங்க, 2 பாட்டு வரும், மற்றபடி படம் ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் நம்மளை யோசிக்கவே விடாது. என்னடா இது பழைய சீனாக இருக்கே, என்னடா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்க விடாமல் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு எங்கேஜிங்காக போகுதுங்க. சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃபைட் நல்லா இருக்குது. சாங்ஸ் கூட ஓகே தான், நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த 2 சாங்குமே 2 சாங்கு இல்லை, படத்தில் இருக்கிற 4 சாங்குமே நல்லாவே போட்டிருக்காரு. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த தொம்பைக்கு தொம்ப பாட்டுக்கெல்லாம் நம்மளையும் மீறி நம்ம பாடுறோம். விஜய் ஆண்டனி அவரோட ஆக்சுவலி இந்த படத்தில் நடித்தவங்க ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருந்தப்போ சுந்தர் சி எடுத்த படம் தாங்க இந்த படம். அதனால் இந்த படத்தில் இது நல்லா இல்லை அப்படின்னே சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு விஜய் ஆண்டனியே சொல்லலாம். அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக் பண்ண படம் இந்த படம். ஸோ அவரோட பாடல்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி ஒரு பாட்டை கொண்டு போவார். அதுதான் இந்த படத்தில் வர்ற அந்த தொம்பக்கு தொம்ப பாட்டு. அதே மாதிரி விஷால் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. விஷால் நல்லா தெரியும், அவர் ஆக்ஷனில் பட்டையை கலப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஃபைட்டு இருக்குது, 4 ஃபைட்டுமே சும்மா நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சந்தானம், சுந்தர் சியும் சந்தானமும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே மினிமம் கேரண்டி படம்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு தீயா வேலை செய்யணும் குமார், அரண்மனை 1, கலகலப்பு எல்லாம் அவ்வளோ ஹிட்டு. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் ஸ்லோவாகலாம். என்னென்னா வில்லன் ஹீரோ இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த மோதல் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டோரியே. அதையுமே பெருசாக போர் அடிக்காமல், ரொம்ப பெருசாக ப்ரில்லியண்ட்டெல்லாம் யோசிக்காமல் சிம்பிளாக வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் மனோபாலா, சந்தானம், விஷால் சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு 15 நிமிஷம் சீக்வன்ஸ் ஒன்று வரும். எப்பேற்பட்ட கேரக்டர் உள்ள மனுஷனையும் சிரிக்க வச்சிடும் அந்த சீனு. மொட்டா ராஜேந்திரன் இதில் ஒரு அடியாளாக நடிச்சிருக்காரு. மேபி அவர் காமெடியனாக மாறுறதுக்கு முன்னாடி நடித்த படம்ன்றதுனால அவர் காமெடியில் பெருசாக ஸ்கோர் பண்ணல. பட் மனோபாலா, சந்தானம்லாம்
பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சீக்வன்ஸை. இத்தனைக்கும் மனோபாலாக்கு வந்து அதில் எந்த ஒரு ரியாக்ஷனோ, டயலாகோ எதுவுமே கிடையாது. அப்படியே பொணம் மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. உத்து பார்த்தா கூட அந்த ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனே காணோம். அப்படி பண்ணியிருக்காரு மனுஷன். என்ன இந்த ஆரவாரத்த பார்க்குறதுக்கு அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லன்ற ஒரு குறை தான் இருக்கு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்மே வந்து நமக்கு பெருசா போர் அடிக்காது. 2 1/2 மணி நேரம் நல்லா சிரிக்க வச்சு, என்ஜாய் பண்ண வச்சு அனுப்பியிருக்காரு சுந்தர் சி. படத்தில குறைன்னு சொல்லணும்னா, கலர் கிரேடிங் கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. ஆனா, ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுற படத்துக்கு இந்த குவாலிட்டியே போதும் தான் நெனைக்கிறேன். அத தவிர்த்துட்டு பார்த்தா படத்தில குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. பழைய சீனு, பழைய ஸ்டோரின்னு பெருசா எதிர்பார்க்காம தியேட்டருக்குள்ள போனோமானா, 2 1/2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ, கண்டிப்பா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்த போய் பாருங்க. மேபி இதில நடிச்ச சில நடிகர்களோட முகத்த கடைசியா நம்ம திரையில பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா, இதில நடிச்ச கொஞ்சம் பேர் வந்து இன்னைக்கு உயிரோட இல்ல. ஸோ, அவங்கள ஸ்க்ரீன்ல பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே மக்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.